படிச்சா போதுன்னாங்க, அப்புறம் 12வது படிச்சா போதுன்னாங்க. இன்னைக்கு மினிமம் ஒரு டிகிரி 3 எழுத்து நம்ம பேருக்கு பின்னாடி இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டேன்றாங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகள் பின்னாடியும் முக்கியமா பெண் பிள்ளைகள் பேருக்கு பின்னாடி புருஷன் பேரோ அப்பம் பேரோ இருக்கிறது பெருமையே கிடையாது. 3 எழுத்து 4 எழுத்து டிகிரி இருக்கிறது தான் பெருமை. அதை கொண்டு வந்த ஒரு தாயுமானவர் தான் நம்மளோட முதல்வர் அப்படின்னு நான் பாக்குறேன். இப்படி ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடியும் திமுக அரசு என்ன வந்து 1000 ரூபாய் தானே கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னவங்களுக்கு 1000 ரூபாய் மட்டும் கொடுக்கல. திமுக அரசு செய்த பல திட்டங்கள்ல உங்களுக்கு நான் சொல்றேன், மறைமுகமா ஒவ்வொரு குடும்பத்துக்கும், முக்கியமா விளிம்பு நிலை குடும்பங்களுக்கு பின்னாடி 4000 இருந்து 6000 ரூபாய் வந்து திமுக அரசு கொடுத்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு விளிம்பு நிலையில இருக்க குடும்பம், அதுல ஒரு அம்மா 2 பெண் பிள்ளைகள் ஒரு ஆண் பிள்ளை இருக்கு, கணவர் கூலி வேலைக்கு போறான்னு வச்சுக்கலாம். இப்ப இவங்க எல்லாருமே வந்து வேலைக்கோ ஸ்கூலுக்கோ காலேஜ்க்கோ போகும்போது கட்டணமில்லா பேருந்து போறாங்க. அடிக்கடி வந்து கட்டணமில்லா பேருந்து வந்து பயணிச்சாங்க அப்படின்னா ஒரு தலைக்கு 800 ரூபாயில இருந்து 1200 ரூபாய் வரைக்கும் ஒருத்தர் மிச்சப்படுத்துறாங்க. இப்ப அந்த குடும்பத்துல இருக்க 4-5 பேரும் கட்டணமில்லா பேருந்து போவாங்க. உரிமை தொகை அந்த அம்மா 1000 ரூபாய் வாங்குவாங்க. இது இல்லாம ஸ்கூல்ல இருந்து காலேஜுக்கு போற அந்த வீட்டு குழந்தைங்க 2 பேரும், பையனோ பொண்ணோ எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டம் மூலியமாவும் தமிழ் புதல்வன் திட்டம் மூலியமாவும் வரப்போகுது. இப்படி உரிமை தொகை, கட்டணமில்லா பேருந்து, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம்னு ஒரு வீட்டுல 5 பேர் இருக்காங்கன்னா மாதம் அவங்களுக்கு மட்டும் விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு தமிழ்நாடு அரசு செய்யுதுன்னு பாத்துக்கோங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல ஆயிரம் கிராமங்கள் பலன் அனுபவிச்சுட்டு